உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது? முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு. எதை விடாமுயற்சியோடு நீ தேடுகிறாயோ அதை நிச்சயம் அடைவாய். பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை, அது இறப்பதும் இல்லை. ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது. அதைப்போல தீய எண்ணம் கொண்டவர்கள். அதனால் கெட்டவர்களோடு சேராதே. செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரிய வரும். அதேபோல நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும். விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என் குழந்தையே. வெட்கம், வெறுப்பு, அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம், வெறுப்பு கொண்டு இருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமமாகும். அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே. அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை, துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம். எதுவரை போகட்டுமோ போகட்டும். உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன். அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும் என் தங்கமே. வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே. உனது கை ஓங்கியிருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும். இது காலத்தின் கட்டாயம். உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும், நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினால் போதுமே. கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பிறகு நீ வருத்தப்படுவாய். தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும். ஏன், நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை. தைரியமாக இரு. எல்லாம் இழந்தாலும் நீ கலங்காதே. உன் துயரங்களை போக்க உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை, அன்பு மட்டுமே போதும். உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன? நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை நான் காட்டுவேன். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை நீ தீர்மானமாக வைத்துக்கொள். இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய். உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி. நீ ஆன்மா. உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன். உன் கஷ்டங்களுக்கு நான் முடிவு கட்டுவேன். இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை உன் அன்னையான நான் வழிமொழிகின்றேன். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன். தூக்கி எறியப்பட்ட தருணங்களில் உள்ளே அழுது வெளியே சிரித்து கொண்டு இருக்கிறேன் என்று கவலைப்படுகிறாய். தூக்கி எறியப்பட்ட உன்னை தூண் போல தாங்கி பிடித்து உன்னை வாழ்வில் இனி உயர வைக்க உன் அன்னையான நான் வந்து விட்டேன். நீ ஏன் கலங்குகிறாய்? இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பாரத்தை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் ஒன்றை நீ மறந்துவிட்டாய். அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று. நம்மை இதே நிலையிலேயே அன்னை வைத்து விடுவாளோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது என் குழந்தையே. நீ படும் துயரங்களை உன் அன்னையான நான் அறிய மாட்டேனா என்ன? அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்று தானே நீ கேட்கின்றாய்? தீர்வுகளை உருவாக்கத்தானே நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன். என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும்போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா? ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏனென்றால் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது.
சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும். ஒன்றை புரிந்து கொள் தங்கமே, நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன். உன் அன்னையான நான் உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாயிருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன். என்றும் நீ அதை மறந்து விடாதே. உன் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது. கண்டிப்பாக உன் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் குழந்தையே. மிக மிக அருகில் வந்துவிட்டது. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். உன்னோடுதான் உன் அன்னையான நான் வந்து விட்டேனே. இனி எங்கும் எப்போதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கப் போகிறது. என்னை முழுவதுமாக நம்பு. உனக்கு நான் அப்போது இளைப்பாறுதல் செய்வேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடமுள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். என் தங்கமே, உன் திறமையை வெளிப்படுத்தும் காலம் இது. நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கப் போகிறது. பார்க்கின்ற வேளையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. உன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வரும். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி உன் திறமையை நீ வெளிப்படுத்து. போட்டிகளும் பொறாமைகளும் சுற்றி இருந்தாலும் நீ உன்னுடைய வேலையில் கவனமாக இருந்து உன் வேலையை சரியாக செய்வது உன்னுடைய மேலே இருப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கப் போகிறது. உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் உயர்வும் நிச்சயம் கிடைக்கும். நல்லதே நடக்கும். நான் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறேன். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனி நடக்கப் போவதையும் அறிந்துள்ளேன். எத்தனை துயரங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை மாற்றங்கள், அத்தனையும் எனக்கு தெரியும். உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கின்றேன். இவை அனைத்துமே இப்போது மாறப்போகிறது என் தங்கமே. உன் அன்னையான நான் உன் வாழ்வில் மாற்றி அமைக்கப் போகிறேன். நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவதில்லை. உன்னை எவ்விதமான துயரங்களோ கஷ்டங்களோ நான் நெருங்க விடமாட்டேன். போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் உன் கர்ம பலன்களை விலக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப்போகிறாய். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது என் தங்கமே. உறுதியாக என்னை நம்பு. லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியோடும் பொறுமையோடும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய். நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கர்மாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும். நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் 100 அடி வைப்பேன். இதை நீ நடைமுறைப்படுத்திப்பார். உன் பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும். நான் உனக்கு அடிக்கடி கூறுவது, நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே என்று. பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என்று புலம்பாதே. அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். விவேகத்தை கடைப்பிடி. தெய்வ பக்தியோடு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ். இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய். தீமையை சகித்துக்கொள். இதனால் பாவக்கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்பதை புரிந்து கொள். துன்ப நிலை மாறி இன்ப நிலையை நீ அடையப் போகின்றாய். உன் நிலையை நான் மாற்றியமைப்பேன். உன் கரத்தை நான் பலப்படுத்துவேன். நம்பிக்கையோடு காத்திரு. இது நிச்சயம் நிறைவேறும். வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை எங்கெனம் உன் அன்னையான நான் ஏமாற்றுவேன்? உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன்? உன் வாழ்க்கைக்கு உன் அன்னையான நான் பொறுப்பு. இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை வாழ வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையை ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை நீ குழப்பிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் உன் எண்ணம், சொல், செயலை நன்கு கவனி. அதை சரி செய்து அதன் மூலம் இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டுமோ அதை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்.
எப்போது நீ என்னை நினைத்தாலும் அப்போது நான் உனக்குள் இருந்து வழி காட்டுவேன். உனக்கான கடமைகளை அவ்வப்போது உனக்கு நான் நினைவூட்டுவேன். அதன்படி நீ நடந்து வா. உனக்கு எல்லாம் சுகமாகும். நீ பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும். ஆனால் நீ எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்போதும் உன் அன்னையான நான் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். கொஞ்சம் பொறுமையாக இரு. இந்த கஷ்டமான நாட்கள் கூட கடந்து போகும். இன்று உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உன்னை பார்த்து அதிர்ச்சி அடைவார்கள். நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள்.